நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு வேல்யூ வச்சிருக்கோம் இல்லையா? ஆனா நம்ம எல்லாருக்குமே ஒரே வேல்யூ தான். மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று பேணுவார், நம் களம் கவிழ்ந்து விட்டால் நாரும் என்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே அப்படின்ட்டு ஒரு சிவவாக்கியர் பாடல். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மண்பானை உடஞ்சிருச்சு அப்படின்னா வேற எதுக்கா பயன்படும் அப்படின்ட்டு அடுக்கி அடுக்கி வைப்பாங்க. வெண்கல பாத்திரம் உடஞ்சிருச்சு அப்படின்னா அது பிற்காலத்துல தேவைப்படும் அப்படின்ட்டு வேண்டி அதை பேணி பாதுகாப்பாங்க. நம் களம் ஆகிய இந்த உடம்பு போயிருச்சு அப்படின்னா அது நாரும் அப்படின்ட்டு தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இது பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, ஏரோப்ளேன போறவனா இருந்தாலும் சரி, ஏறு ஓட்டவனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும், பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும், பெரிய பில்லியனரா இருந்தாலும், நம்ம எல்லாருக்குமே ஒண்ணுதான். செத்து போயிட்டா இவங்க யாருமே நம்மளை சீண்ட மாட்டாங்க. அவங்கிட்ட இருக்கு நம்ம கிட்ட இல்ல, நம்ம கிட்ட இருக்கு அவங்கிட்ட இல்ல அப்படிங்கிற எதுவுமே ஈகோவும் வேண்டாம், ஆசையும் வேண்டாம். நம்ம கிட்ட எது இருக்குதோ, எது நமக்கு பிடிச்சிருக்குதோ அதை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். உடம்பு அப்படிங்கிறது மண்ணுக்கு போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி இந்த பாட்டு இப்படி முடியுது.